Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூணு வகையான ரோட் சைடு கார சட்னி எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு எடுத்துர்க்கேன். இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இத நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்போட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ உளுத்தம்பருப்பு பொன்னிறமா ஆயிட்டதும் இப்போ அரைச்சு வச்சிருக்க சட்னியை நம்ம விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம். இந்த சட்னியில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இதை செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். உளுந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட நம்ம தாளித்து வச்ச தாளிப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சட்னி நல்லா க்ரீமியாக இருக்கும். இதோட டேஸ்ட் லைட்டாக ஸ்வீட்னஸோடு இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இது ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ 3 நிமிஷம் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகளை சேர்த்துக்கிறேன். இந்த புதினா இலைகளை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புதினா போட்டிருக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம 3 வகையான ரோட்டுக்கடை கார சட்னி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.